அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபாமினிசார் கிச்சன். இன்றைக்கி நாம் 2 கிலோ மட்டன் பிரியாணி வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டேங்க. ஒரு டபரா எடுத்து வச்சாச்சு. அது சூடானதும் ஆயில் 400 ml ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாங்க. ஆயிலும் நெய்யும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நான் நெய் ஊற்றிட்டேங்க. 2 கிராம் பட்டை, 2 கிராம் கிராம்பு, 2 கிராம் ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி, 3 பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி பூ. இப்போ இது எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நான் 800 கிராம் பெரிய வெங்காயம் நீளமாக வதக்கி வச்சுருக்கேங்க. ஒரு 5 பச்சை மிளகாய் அதையும் அதில் போட்டிருக்கேன் காரத்துக்காக. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாகட்டுங்க. அது வரைக்கும் நீங்கள் வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாயிடுச்சு. 150 கிராம் சின்ன வெங்காயம், அதை நான் மிக்சியில் பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. ரெண்டுமே நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசனை போகணும். நம்ம பிரியாணி எந்த அளவுக்கு கலக்கி விடுறோமோ அந்த அளவுக்கு அந்த பச்சை வாசனை போகணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டு கிடைக்கும். இல்லைன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வராது. இப்போது மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. சக்தி மிளகாய்த்தூள் நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நல்லா வதக்கி விடுங்க. கொத்தமல்லி 1/4 கட்டு, புதினா 1/4 கட்டு, ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி புதினா நம்ம எண்ணெயில் வெங்காயத்தோடு வதக்கும் போது போட்டுறோம். இது நல்லா கலந்து விட்டுக்குங்க. பெரிய வெங்காயத்தில் மிளகாய்த்தூள் நம்ம வெந்ததுக்கப்புறம் போட்டோம்னா நல்ல எண்ணெயில் அந்த மிளகாய்த்தூள் கலக்கும் போது நல்ல கலர் கிடைக்கும். இஞ்சி பூண்டு நான் ரெண்டுமே சரி அளவு எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு 3 கை நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு கணக்கு வேணும்னா 100 இஞ்சி 100 பூண்டு அந்த மாதிரி 200 இஞ்சி ஒரு 150 பூண்டு போட்டுக்குங்க பேஸ்ட்டு பண்ணி. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதை பொடி பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். கரம் மசாலா அது 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன். தக்காளி 800 கிராம், அதையும் நீளமாக நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டுருங்க. இப்போது இந்த வெங்காயம், தக்காளி, நம்ம போட்ட மசாலா தூள் அதெல்லாம் நல்லா வதங்கணும். தயிர் 200 ml. தக்காளி போடும்போதே நீங்கள் தயிரும் கையோடு போட்டுருங்க. இப்போ நல்லா வதக்கட்டும். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கட்டும். நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மசாலா வதங்கினதுக்கப்புறம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி எண்ணெய் பிரியணும். இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டனை கழுவி வச்சுருக்கிறோம் சுத்தம் பண்ணி, அதை போட்டுடலாம். இப்போது மட்டனு நம்ம நல்லா போட்டாச்சுங்க. இப்போ இது நல்லா மசாலாவில் கலந்து விடுங்க. நான் 2 கிலோ பிரியாணி செய்கிறேங்க. 2 கிலோ அரிசிக்கு 2 கிலோ மட்டன் போட்டிருக்கேன். இப்போது மட்டன் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. அப்பப்போ நடுவில் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கலந்து விட்டுக்குங்க. இது நல்லா மசாலாவில் உப்பு காரமெல்லாம் நல்லா பிடிச்சிருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சுங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா? இப்போ அந்த பிரியாணி அரிசியை நம்ம போட்டுடலாம். நான் சீரக சம்பா ரைஸ் தாங்க செய்கிறேன். இப்போது சீரக சம்பா ரைஸை நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். அதை இதில் போட்டுடலாம். நான் அரிசி ஊற வைக்கலைங்க. அரிசி ஊற வச்சிங்கன்னா அளவு தண்ணி போடும்போது நம்ம பார்த்து போடணும். நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி போடுறேன், ஊற வைக்காததுனால. இப்போது வெயிட்டுக்கு நம்ம தண்ணி ஒரு குண்டால் பிடிச்சி வச்சிடலாம் தம்முக்காக. பாருங்கள், இடையில கலந்து விட்டுக்குங்க. அப்படியே விட்டுறாதீங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. மசாலா எல்லா இடத்துலையும் நல்லா பிடிக்கும். இப்போது நெய் ஊற்றிக்கலாங்க.
நான் 100 நெய் ஊற்றுறேன். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 5-10 நிமிஷம் நம்ம சிம்மில் கேஸ் வச்சுருங்க. ஸ்பீடு பண்ணிடாதீங்க. அரிசி போடும்போது தண்ணி நல்லா கொதிக்கும். அந்த டைமில் நீங்கள் சிம்மு பண்ணிடுங்க. விட்டிங்கன்னா அப்புறம் அடி பிடிச்சிரும். சிம்மிலே வச்சு தான் நம்ம இது சமைக்கணும். இப்போ நெய் ஊற்றுனதுனால ஃபுல்லாக நம்ம ஒரு கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்ம அருமையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.